ஜன்னல் வழியா வெயில் மூஞ்சில வந்து அடிக்கிற வரையும் தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல வைஃப் உட்காந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நானும் லைட்டா ஃப்ரெஷ் அப் ஆகி முடிக்கவே காலையிலேயே சேமியால சீனியை போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு மளிகை ஜாமான் வாங்குறது கிளம்பிட்டோம். கைஸ் வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்டே தரல கைஸ், ஏமாத்திட்டாங்க கைஸ். நான் வந்து கஷ்டப்பட்டு கடைக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு கிஃப்டாவது கொடுத்தேன், கிஃப்டே தராமல் ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு என் கூட உட்காந்து பைக்கில் வராங்க. கொண்டு போய் எங்கே விட்டுறலாம், லாரி அடியில் விட்டுறலான் இருக்கேன். சரின்னு வாங்க வந்த பொருட்களை வாங்கி கூடையில போட்டு வீட்டு பக்கம் வந்தோம்னா நம்ம கியூக்லேட்ல எம்ஜி அழகா தூங்கிட்டு இருக்காப்ல பாருங்க. ஐயா தூங்கிட்டு இருக்கவே வைஃபையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு திருச்செந்தூர் கிளம்பிட்டாங்க. அங்கே ஒரு தூண்டிகை விநாயகர் கோயில் உண்டு. அந்த கோயிலில் ஒரு வெடலை உடைக்கிறேன்னு பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டுல இருந்து போயிட்டு ஒரு வெடலை தேங்காய் வாங்கினேன். அப்போ ஒரு அக்கா வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்கி கேட்டாங்க. கேட்டேன் என்ன வேணும்னு. தக்காளி சாதம்னு சொன்னாங்கன்னு தக்காளி சாதத்தையும் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டேன். அவங்க மகிழ்ச்சியோட விடை பெறவே நானும் வெடலையை உடைச்சிட்டு பக்கத்துல இருந்து ஒரு துணி கடைக்கு போயிட்டேன். சரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுக்கலாமே, அதுவும் ஃபீடிங் சுடிதார் வாங்கி கொடுக்கலான்னு போயிட்டு ஒரு 2-3 சுடிதார் பார்த்தேன். ஆனா என் ஒய்ஃப் மட்டும் நான் கிஃப்ட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன வாங்கி தந்தா உங்களுக்கு அதோட வேல்யூ புரிய மாட்டேங்கல. அதனால நான் இன்னும் உங்களுக்கு கிஃப்ட் பண்றதாவே இல்லை. கிஃப்ட் வாங்கலாம் இப்படி கூட சமாளிக்கலாம். அப்படியே நான் வாங்கிட்டு போன சுடிதாரை கொடுத்தேன். உடனே போட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியா கேட்கிறேன், எனக்கு கிஃப்ட் தர முடியுமா முடியாது? நான் ஒண்ணுமே வாங்கல. கண்டிப்பா என் வைஃப் எதுக்கு நான் பழி வாங்குவேன். நண்பர்களே தொடர்ந்து வீடியோ பார்க்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை நண்பர்களே.